நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லுவதன் மூலமாகத்தான் இந்த கலியுகத்திலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை பாகவதம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணகா என்று. அதுபோல முருகனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அந்த முருகனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுவது என்பது 1 மடங்கு என்றால், எழுதுவது என்பது 100 மடங்கு. ஏனென்றால் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாக்கும் உங்களுடைய மனதும் வேறு விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய மனது, வாக்கு, உடல் 3ம் அந்த எழுத்திலே மட்டும்தான் ஈடுபடும். உங்களுடைய கண்களாகிய புலன்களால் பகவானுடைய நாமத்தை நீங்கள் உருவாக்கி அதை ஒவ்வொரு முறையும் தரிசனம் செய்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற உணர்வோடு நாம் எழுதினால், எழுதி முடிக்கும் பொழுது நமக்கு பல 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அத்தகைய ஒரு மகா யஜ்ஞத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும், உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அண்ணா முரளி அவர்களோடும் கூட இணைந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை சிந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி.